ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டு செஷனில் வந்து மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் அண்ட் ஆம்பியர் சர்க்கிளாக பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகேவா? எப்படி நம்ம 11th வந்து அந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷனாக மோஷன் பார்த்தோம்ல, ஒரு 4 ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், எல்லா மோஷனையும் அனலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எலக்ட்ரோ டைனாமிக்ஸ், இப்போ நம்ம சார்ஜை பற்றி படிச்சிருக்கோமா, சார்ஜ் நகர்றது, அதான் எலக்ட்ரோமேக்னடிசம். ஸோ இந்த எலக்ட்ரோ டைனாமிக்ஸில் 4 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த ஈக்குவேஷன் பேர் தான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இதெல்லாம் எந்த ஃபார்மில் இருக்குன்னா இன்டெக்ரல் ஃபார்மில் இருக்குது. டிஃப்ரென்ஷியல் ஃபார்மும் இருக்குது, அது இங்கே இல்லை. நம்மளுக்கு இன்டெக்ரல் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், முக்கியமான 5 மார்க்கு. மொத்தம் 3 5 மார்க் தான், இது 2வது 5 மார்க்கு. ஆனால் நல்லா கவனிச்சிங்க, அது மேக்ஸ்வெல் கரெக்ஷனு, இது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். அதனால் 2 மேக்ஸ்வெல் இருக்காங்க, குழப்பிக்கக்கூடாது. மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பார்த்தது. இது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனின் இன்டெக்ரல் ஃபார்ம். இந்த கொஸ்டின் நீ படிக்கவே வேண்டாம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் 4 லெசன் கான்செப்ட்டு 1 2 3 5 1 2 4 5 இந்த 4 லெசன் கான்செப்ட்டு திருப்பி இங்கே சொல்கிறாங்க. அவ்வளோதான். 4 ஈக்குவேஷன் எழுதிங்க, 5 மார்க்கு. ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நியூட்டன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுது, சார்ஜ் கரண்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கெலாம் மார்க் கிடையாது. நேராக எங்கே வந்துடுறீங்க, டேரெக்டாக டைட்டில் போடுற ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்க வேணாம், ஆல்ரெடி இருக்கிறத சொன்னால் போதும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், அதாவது ஃபஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காஸ்லா எலக்ட்ரிசிட்டி. காஸ்லா நம்மளுக்கு தெரியுமே, தெரியுங்களாம்மா? ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு Q enclosed by epsilon. அதான் இன்டகிரேஷன் ஐடியா ஈக்குவல் டு Q enclosed by epsilon. இது எதை ரிலேட் பண்ணுது இங்கே பாருங்கள். இனி படிக்கணும் அவசியமே இல்லை, இந்த ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. இது எதை ரிலேட் பண்ணுது, நெட் ஃப்ளக்ஸு அண்டு நெட் சார்ஜ் enclosed by the surface. அப்புறம் இந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க. ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டா, Qனா சார்ஜ் enclosed by the surface. ஓகேவா? இது எதுக்கு பொருந்துமா, டிஸ்க்ரீட் சார்ஜுக்கு பொருந்தோம், கண்டினியூஸ் சார்ஜுக்கு பொருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன், இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அதாவது ஃப்ளக்ஸுக்கும் சார்ஜுக்கு ரிலேஷன் சொல்லிட்டோம். ஓகே, ஃப்ளக்ஸுக்கு சார்ஜுக்கு ரிலேஷன் சொல்லியிருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அங்கே பார்த்ததுனா ஃப்ளக்ஸை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும். இப்போ ஃப்ளக்ஸ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனு, அது எதை சொல்லுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டெர்மினேட் டு நெகட்டிவ் சார்ஜ். அங்கே பார்த்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து அதை சொல்கிறாங்க. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு, இப்போ Qவோட வேல்யூ நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அப்போ ஒரு வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் வேல்யூங்கிறது ஏதோ ஒரு வேல்யூ வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆனால் இன்னொரு இடத்துல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சிம்பிளைஸ் தட் எலக்ட்ரிக் லைன்ஸ் டூ நாட் ஃபார்ம் த கண்டினியூஸ் க்ளோஸ்டு பாத். அப்போ நமக்கு டூ நாட் ஃபார்ம் த கண்டினியூஸ் க்ளோஸ்டு பாத். இப்போ ஒரு உதாரணத்துக்கு Qங்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தால் அப்போ ஒரு விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மைனஸ் இருந்தால் எலக்ட்ரிக் அப்போ ஒரு விதமாக இருக்கும். கண்டிப்பாக க்ளோஸில் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ப்ளஸ்ஸு மட்டும் தான் இருக்கணும் வச்சுமே, இப்படி தானமாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு. இதே மைனஸ்ன்னு இருக்குன்னா இன்வேர்டாக இருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் அவுட்வேர்டாக இருக்கும், இது இன்வேர்டாக இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளோஸ்டாக மட்டும்தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, க்ளோஸ்டாக இல்லாமலே இருக்கலாம். அந்த மாதிரி இது என்ன க்ளோஸ்டாக இருக்குது, ஜஸ்ட் லைன்ஸாக இருக்குது, அவ்வளோதான். இதே ரெண்டுமே இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி இருக்கும், மைனஸு ப்ளஸ்ஸு ரெண்டுமே இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கணும். அவன் என்ன சொல்கிறான், க்ளோஸ்டாக மட்டும்தான் இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் சொல்லலாம். இது எல்லாமே நம்ம ஈக்குவேஷன் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டோ நாட் ஃபார்ம் அ க்ளோஸ்டு இந்த கண்டினியூஸ் க்ளோஸ்டு பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸு, இல்லை இது என்ன சார் புரியல சார்னா, இதை அடிச்சுட்டு நீங்கள் கடைசியில் அவ்வளோ மட்டும் எதனா போகணும், நீங்கள் அதர் வேர்ட்ஸையும் அடிச்சுடுங்க. என்னென்னு சொல்லலாம், இட் மீன்ஸ் தட் ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கேன் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்னால் அதுக்கும் ஃப்ளக்ஸ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ்னால் ஃப்ளக்ஸ் இருக்குது. அதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. கரெக்டாக? அப்போ ஐசோலேட்டட் சார்ஜுங்கிறது பாசிபிள், ப்ளஸ்ஸு தனியாக மைனஸ் தனியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, சேர்ந்தா இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிளியராமா? அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனில் பார்த்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் லெசனில் பார்த்தா காஸ் லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி,
ஃபஸ்ட் லெசன் ஓவர். அதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து தேர்ட் லெசன். அதாவது காஸ் லா ஆஃப் த சிமிலர் டு காஸ் லா எலக்ட்ரிசிட்டி, அதாவது காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம். அதாவது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆம்பியர் சர்க்கிளில் தான். அங்கே பிடிஎல்னு சொல்லியிருப்பீங்களா, இது காஸ் லாங்கிறதுனால ஏரியா வச்சு சொல்கிறாங்க. காஸ் லா ஆஃப் த மேக்னட்டிசம், அதான் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஏ ஈக்குவல் டு 0. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வேண்டியது தான். அவங்க டேரெக்டாக சொல்கிறாரு இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஏ ஈக்குவல் டு 0, அதாவது டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற மாதிரி கணக்கு. இது பிடிஏன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தானேப்பா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 0 அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். எப்போ ஒரு க்ளோஸ்டு பாத்தில், கரெக்டுங்களா? அப்போ இங்கே என்ன சொன்னதுன்னா இட் ஃபார்ம் த கண்டினியூஸ். ஏன்னா டோட்டல் வேல்யூ 0 ஆயிடுதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு மேக்னெட் எடுத்துப்போம், நார்த்து சவுத்துன்னு எடுத்துப்போம். 0ன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணிங்க. அப்போ நார்த்தில் ஆரம்பித்து சவுத்து உள்ளே முடியுது பாருங்கள். இப்போ உள்ளே முடிகிறனால டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னது 0. அதனால தான் இப்படி வருது. அங்கே வந்து கண்டினியூஸ் பார்த்து இல்லைன்னா இங்கே கண்டினியூஸ் பார்த்தா இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அங்கே ஐசோலேட்டட் இது அங்கே என்ன சொன்னோம், ஐசோலேட்டட் சார்ஜ் எக்ஸிஸ்ட்னு சொன்னோமா. கேன் எக்ஸிஸ்ட் ஐசோலேட்டட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸிஸ்ட்டு. இங்கே என்ன சொல்கிறாங்க, நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் மோனோபோல் எக்ஸிஸ்ட். இந்த நோனுங்கிற வார்த்தையை விட்டுறாங்க, நீங்கள் கரெக்டாக எழுதிடணும். அப்புறம் என்ன அர்த்தம், நோ ஐசோலேட்டட் மோனோபோல் எக்ஸிஸ்ட். யாருக்காவது ஐடியா இருக்கா? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், வெரி குட். ஒரு மேக்னெட்டை ரெண்டாக உடைக்கிறோம்னா என்எஸ்ன்னு இருக்குது. இந்த மேக்னெட்டை ரெண்டாக உடைச்சா என்ன ஆகும்? ஒரு எண்டும் ஆப்போசிட் போலாம். எஸ், ஒவ்வொரு எண்டுமே ஒரு மேக்னெட் ஆகிட்டாகும். இது ஒரு என்எஸ்ஸாக மாறிடும். இதை உடைக்கிறோம்ல, இது ஒரு என்எஸ்ஸாக மாறிடும். ஒவ்வொரு ஈச் பீஸுமே என்ன ஆயிரும், ஒரு மேக்னெட் ஆகிட்டாயிரும். என் தனியாவோ நார்த் சவுத்து தனியாவோ போகாது. நார்த்து தனியாக சவுத் தனியாக போகாது. அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் எப்பொழுது 0வாக தான் இருக்கும். அதுதான் இந்த ஈக்குவேஷன் இண்டிகேட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து சார்ஜ் தனித்தனியாக இருக்குன்னாங்க. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நார்த்து தனியாக சவுத் தனியாக இருக்காதுங்கிறாங்க. தட்ஸ் ஆல். இதான் அந்த ரெண்டு ஈக்குவேஷனு. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷனு. ஃபோர்த் லெசன் எல்லாம் தரவாக படிச்சிருப்பீங்க. நேற்று கூட டைம் கொடுத்துருந்தோம். ஸோ அவ்வளோதான். அந்த தேர்ட் ஈக்குவேஷன் போது ஃபோர்த் லெசன் அப்படியே எழுதிட வேண்டியது. ஃபேரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேவா? அப்போ சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை லிங்க் பண்ணுது. இந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். இஎம்எஃப் ஈக்குவல் டு dy/dt. அதை மைனஸ் போகணுன்னு சொல்லியிருக்கோம். அந்த இஎம்எஃப்ங்கிறது ஈடிஎல்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டாக. அப்புறம் இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, த லைன் இன்டெக்ரல் ஓவர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரௌண்ட் க்ளோஸ்டு பாத் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு பாத். அதாவது அப்படியே இது செகண்டில் எழுதுகிறோம். ஃபேரடேவோட செகண்ட் லாவை அப்படியே எழுதிட வேண்டியதான். இந்த சொல்லிக்காம பாருங்க, மாடர்ன் டெக்னாலஜிக்கல் ரிவால்யூஷன். இதை தான் சார் உங்கள்கிட்ட அப்பப்போ சொல்லுவேன். இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி ரிவால்யூஷனுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த லெசனில் படிச்சிங்களா, இது வரைக்கும் லாஸ்ட் கொஸ்டின் படிச்சிங்களே, அதை அப்படியே எழுதிட வேண்டியது தான். இது வந்து ஆம்பியர் சைக்கிளோட மாடிஃபிகேஷன். அதாவது ஆம்பியர் மேக்ஸ்வெல்லான்னு பேர் வச்சுட்றாங்க. அவர் மாற்றினார்ல, அதனால் அதுக்கு பேர் வந்து ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படிங்கிறத வச்சிடுறாங்க. இது எதை சொல்லுது, மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி தானே பேசுது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்டு த க்ளோஸ்டு பாத் டு கண்டக்ஷன் கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இதுக்கான ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லுதான். மேக்னெட்டிக் ஃபீல்டு, கண்டக்ஷன் கரண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், அதாவது அந்த ஏரியா பேர் டிஸ்பிளேஸ் கரண்ட்டு, ரைட்டுங்களா? அதை லிங்க் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அந்த ஈக்குவேஷனை ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, அப்படியே எழுதிருங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் சொன்னால் போதும். கண்டக்ஷன் கரண்ட், டிஸ்பிளேஸ் கரண்ட், ப்ரொடியூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் சொல்லிடுங்கம்மா. சரி, இது ஜஸ்ட் கடைசியாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அது தேவையில்லை. இந்த 4 ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரைட்டில் போட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 ஈக்குவேஷன் மட்டும் சொன்னால் போதும். இன்ட்ரொடக்ஷன் வேணால், கடைசியில் உள்ளது வேண்டாம். 4 ஈக்குவேஷன், ஒவ்வொருத்துக்கும் ஒரு மார்க்கு. எல்லா ஈக்குவேஷனும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ 5 மார்க் நம்மளுக்கு. அதாவது இப்போ இந்த 4 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5வது லெசனை ப்ரூவ் பண்ணுறாங்க. எலக்ட்ரோடைனமிக்ஸ் என்ஷூர் தட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேட்டிக் வேவ். இந்த 4வது ஈக்குவேஷன்லேருந்து அதை நம்ம சொல்ல வரோம். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுலேருந்து தான் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க.
அப்போ இப்போ நான் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சிஸ்டம் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸு. அது மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் அவன் என்ன பண்ணுறான், அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டார், கேலக்ஸி, பிளானட்ஸ் எக்ஸட்ரா எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வச்சு தான் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கெலாம் மார்க் கிடையாது, அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துங்க. இஸ் இட் கிளியர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ்மா, இது ஒரு 5 மார்க்டா. 2 5 மார்க் பார்த்துருக்கோம். மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன், அப்புறம் மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம். இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் இல்லாமல் கரெக்டாக எழுதணும். இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் மேக்ஸ்வெல்லோட மாடிஃபிகேஷன் கேட்டாங்க. அப்போ இந்த எக்ஸாமை கேட்டால் என்ன பண்ணலாம், மேபி மேக்ஸ்வெல்லோட கரெக்ஷன் கேட்கலாம், நம்ம ஈக்குவேஷன்ஸ் கேட்கலாம். அதான் திஸ் கொஸ்டின் நல்லா படிச்சிங்க. ஓகேவா? ஸோ 2 5 மார்க் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதான் ஆல்மோஸ்ட் 60% லெசன் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்குறாங்க எலக்ட்ரோமேட்டிக் வேவ்னா என்னென்னு. அப்போ வந்து இது எழுதுங்க. எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ங்கிறது ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ். இட் மூவ் வித் ஸ்பீடு ஈக்குவல் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம். ஓகேவா? இட் இஸ் அ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துங்க. எலக்ட்ரோமேட்டிக் வேவுக்கு என்ன நேச்சர் இருக்குது, ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் இருக்குது. அப்படின்னா தெரியுமில்ல எப்படி போகணுன்னு, ப்ராபகேஷன் எப்படி இருக்கும், வைப்ரேஷன் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் அது பேர் ட்ரான்ஸ்வர்ஸு. சேம் டேரக்ஷன் இருந்தால் லாஞ்சிட்யூனல், நம்ம பார்த்துருப்போம் 11th. அந்த மாதிரி நான் மெக்கானிக்கல் வேணும் நம்ம எதாவது ஐடியா இருக்கா? does not require medium for propagation. எஸ், வெரி குட்மா, வெரி குட். இங்கே மீடியம் தேவையில்லை. அது லைட் வந்து காற்றுலையும் ஏர்லேயும் போகல. இப்போ லைட்டுங்கிறது எலக்ட்ரோமேட்டிக் வேவ். அதுதான் அதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம எவ்வளவோ சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இதுக்கு என்ன தேவையில்லை, மீடியம் தேவையில்லை. சப்போஸ் மீடியம் தேவையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெரிய காம்ப்ளிகேட்டடாக போயிருந்துருக்கும். எல்லா இடத்துலையும் ஒயர் தான் நம்ம போடணும். அதுதான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ இது 2 மார்க்கில் கேட்டால் எழுதிருங்க. ரைட்டுங்களா? அப்போ மேக்ஸ்வெல் வந்து என்ன பண்ணிட்டாரு, தியரிட்டிக்கலாக சொல்கிறாரு எலக்ட்ரோமேட்டிக் வேவ் இருக்குதுன்னு, அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், அதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரோமேட்டிக் வேவை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெட்ஸு. ஓகே, ஹென்ரிச் ருடால்ஃப் ஹெட்ஸு. இன்ட்ரோடக்ஷன்லாம் சொன்னோம் 1888 இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்காக தான் நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க லேட்டராக. சரி, அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அவர் என்ன பண்ணாருங்கிறத பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான 3 மார்க்குமா. ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட், ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், இம்பார்ட்டன்ட் 3 மார்க். நீ எழுதுறது தான் ஆன்சர், அப்படியே கதை மாதிரி எழுத வேண்டியதான். புக்கில் உள்ள மாதிரி எழுத அவசியம் கிடையாது. ரொம்ப சின்ன கொஸ்டின், ரொம்ப சின்ன கொஸ்டின் தான், அழகாக படித்து எழுதிடலாம். பாருங்கள், இன்ட்ரோடக்ஷனே சும்மா போயிடுச்சு பாருங்கள். கன்ஃபர்ம்டு பை 1888 அண்டு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இதெல்லாம் தேவையில்லை, நேராக இங்கே வந்துடலாம். படத்தை போடுறீங்க, அடுத்த இட் கன்சிஸ்ட்னு ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த படத்துலேயே முடிஞ்சு போச்சு பாருங்கள். எக்ஸாமில் படம்னா ஒரு பையன் என்ன பண்ணால் இந்த படத்தை வரைஞ்சி வச்சுருந்தான் அழகாக, பொட்டெல்லாம் வச்சு இந்த படத்தை வரைஞ்சி வச்சுருக்கான். இதுக்கெலாம் மார்க் கிடையாது. ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எந்த படம் என்ன இது வரையணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஸ்மால் மெட்டல் எடுத்துக்கிறாங்க. இப்போ சார்ஜராக இருக்குது, நீங்கள் நார்மலாக மெட்டல் மாதிரி இமேஜின் பண்ணிங்க. ஆக்சுவலி இது பழைய டயக்ராம் எப்படி கொடுத்தோன்னா 2 பெரிய மெட்டல் இருக்கும், அதுக்கு நடுவில் 2 குட்டி மெட்டல் அப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் நம்ம இப்போ சிக்னல் அப்ளை பண்ண போகிறோம். இப்படி தான் இருந்துச்சு, மூக்கு கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, இப்படி தான் இருந்துச்சு. அவங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 2 சின்ன மெட்டலை மட்டும் தான் காட்டியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. எலக்ட்ரோட்னால் நேராக ரெக்டாங்கிளாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, எப்படி வேணால் இருக்கலாம். 2 மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா ஹை இண்டக்ஷன் காயில் கனெக்ட் பண்ணுறோம். இங்கெல்லாம் சொலினாய்டு இருக்கும், அதெல்லாம் இங்கே காட்டல. ஹை இண்டக்ஷன் காயில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ உள்ளே என்ன பண்ணுறோன்னா கரண்ட் அனுப்புகிறோம். ஓகேவா? அப்போ அது இப்போ டிசி கரண்ட் அனுப்ப இமேஜின் பண்ணிங்க. அப்போ டிசி கரண்ட் அனுப்புறதுனால இதை அப்படியே அலோவ் பண்ணோம், ஃபுல்லாகவே அலோவ் பண்ணி ஒரு சைடு ஃபுல்லாக பாசிட்டிவாகவும் இன்னொரு சைடு ஃபுல்லாக நெகட்டிவாகவும் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி, அதாவது 2 சின்ன மெட்டலை எடுத்துக்கிட்டோம், கேப் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன மெட்டலை எடுத்துக்கிறோம், ஹெவியான கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பார்க் மாதிரி கிரியேட் ஆகுது. இந்த மாதிரியே வரையணுமா நீங்கள், ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அது என்னன்னு அவருக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் ஒரு பழைய டிஸ்டன்ஸ் நீங்கள் பக்கத்துலேயே போட்டுருக்காங்க டயக்ராம்லாம், நான் நீங்கள் இமேஜின் பண்ணிங்க. பல 100 மீட்டருக்கு தூரத்தில் என்ன பண்ணுறாங்க,
இங்கே ஒரு எடுத்தோன்னே ஜரமார் போட வேணாம். அம்மா ஒரு 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்குடா, அதில் ஹெவியான எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. இப்போ தூரத்தில் அதே மாதிரி 2 சின்ன எலக்ட்ரோடு கனெக்டட் வித் சர்க்குலர் ஆல்மோஸ்ட் ரிங் ஷேப்டு கண்டக்டர். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்பார்க்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே ப்ரொடியூஸ் ஆனால் ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹெவியான கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன், அதனால் வருது. ஆனால் சைமல்டேனியஸாக என்ன பண்ணுது, இந்த இடத்துலையும் ஒரு ரிசீவர் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலையும் ஸ்பார்க்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். இதை ஹெட்ஸ் வந்து அதை ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காருறேன். இங்கே கரண்ட்டை பாஸ் பண்ணுறாரு, ஒரு படிக்க டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, இங்கே ஸ்பார்க் வருது, இங்கேயும் ஸ்பார்க் வருது. ஸோ அப்புறம் என்ன அர்த்தம், இங்கே வந்தால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. நான் ப்ளேஸ் 1 எடுத்துங்க, ப்ளேஸ் 2 எடுத்துங்க. ப்ளேஸ் 1ல் கரண்ட்டு அந்த ஸ்பார்க் வர்றதுக்கு ரீசன் இருக்குது. செகண்டில் ஏன் ஸ்பார்க் வரணும்? அப்போ தான் அவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, இந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸ்லேருந்து தான் இங்கே ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது. ஓகேவா? என்ன வருது, தட் இஸ் அ எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இது ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ், இது ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜ், ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இங்கே ஏர் மாலிகுல்லாம் என்ன ஆகும், அயனைசேஷன் ஆகுமா? அயனைசேஷன் ஆகி இதுலேருந்து சார்ஜஸ் வெளில வருமா, மைனஸ் ப்ளஸ்லாம் வெளில வருமா? மைனஸ் வெளில வரதான் இமேஜின் பண்ணிங்க. இந்த மைனஸ் என்ன பண்ணோம், இங்கே அப்படியே ஆசிலரேட் ஆகுமா, இங்கே ப்ளஸ்ஸை நோக்கி நகருமா இல்லையா? அப்போ சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆகுது. அப்படி ஆசிலேட் ஆகும்போது தான் என்ன ஆகுது, அந்த வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ஆசிலேட் ஆகி போகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், கரண்ட்டுன்னு சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்கிறோம். அதாவது டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு, அதாவது ஆசிலேட்டட் சார்ஜு, எல்லாம் ஒரே மீனிங். அப்போ ஆசிலேட்டட் சார்ஜு அந்த வேவை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வேவை தான் நம்ம என்னென்னு பார்க்குறோம், ஸ்பார்க்காக பார்க்குறோம். அது என்ன பண்ணுதுன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டுங்கிற ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது தான். அது போய்ட்டு இன்னொரு ரிசீவரில் என்ன ஆகுது, இங்கே ரிசீவ் ஆகுது. அதே ஸ்பார்க்கு இங்கேயும் வருது. அது ரொம்ப தூரத்தில் வச்சாலும் வருது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருவார். இவர் கண்டுபிடிச்ச வேவ் வந்து நம்ம பார்க்கக்கூடிய லைட் இல்லை, இது ஆக்சுவலி இது என்ன வேவ்னு கேட்டிங்கன்னா அல்ட்ரா வயலட் யூவி. சாரி, இவர் ப்ரொடியூஸ் பண்ணது ரேடியோ தானேப்பா, இங்கே கொடுத்துருக்காங்களா? அதுவும் ஒரு நிமிஷம்டா. ரேடியோஸ் தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணிங்க. நம்ம பார்க்குற லைட் இருக்கட்டும், இவர் ப்ரொடியூஸ் பண்ணது இந்த இடத்துல ரேடியோ வேவ்ஸ் தான், லாங் வேவ்லேருந்து லெஸ் ஃப்ரீக்வன்சி தான். அதனால் ஸ்பார்க் இப்படிலாம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படி கேட்டிங்கன்னா, இது வந்து 3 × 10⁸ போகுது. இதுக்கு மீடியம் தேவையில்லை, ஏன்னா நடுவில் மீடியமே இல்லை பாருங்கள். மீடியம் தேவையில்லைன்னு கண்டுபிடிச்சாரு. எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரிசீவர் இருக்குல்ல, இப்போ இங்கேயும் ஸ்பார்க் இருக்குது, இங்கேயும் ஸ்பார்க்கு நான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ரிசீவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே போகிறாரு. ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படி ரொட்டேட் பண்ண என்ன ஆகுது, அந்த ஸ்பார்க் வந்து குறையுது. எங்கே, இந்த நம்ம ரிசீவரில் மட்டும். இது பேர் டிரான்ஸ்மிட்டர் எடுத்துங்க, இது பேர் ரிசீவர் எடுத்துங்க. அந்த ரிசீவரை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படியே ரொட்டேட் பண்ண அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே வருது. 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுறாரு. 90 டிகிரி ரொட்டேட் பண்ண என்ன ஆயிடுது, ஸ்பார்க்கு காணா போயிடுது. ஓகேவா? நேராக இருக்கும்போது ஒருத்தர் நேருக்கு நேராக இருக்குது, நேர்மையாக இருந்தால் தான் எல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி நேருக்கு நேராக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வேவ்ஸ் வருது. 90 டிகிரியில் வரமாட்டுது. அப்போ அதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம், என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, இந்த வேவு வந்து எலக்ட்ரோமேட்டிக் வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் அப்படிங்கிறத இவர் தான் சொல்கிறார். அப்போ இந்த ஹெட்ஸ் தான் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்காரு, 3 விஷயத்தை ப்ரூஃப் பண்ணியிருக்காரா. ஒன்று வந்து இதுக்கு மீடியம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு, ப்ரூஃப் பண்ணிட்டார். சொல்லலை, சொன்னதான் அவர் சொல்லிட்டு போயிட்டார். இவர் ப்ரூஃப் தான் பண்ணார் எக்ஸ்பெரிமெண்ட்லாம். மீடியம் தேவையில்லை, அப்புறம் வந்து 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டில் போதும். அப்புறம் வந்து இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர். ஏன்னா இப்போ ரிசீவர் என்ன பண்ணோம், இங்கே இருக்க ஒரு ரிசீவர் சேம் டேரெக்ஷனில் வைக்கணும். அது வர டேரெக்ஷனில் வச்சிங்கன்னா ரிசீவ் ஆயிரும். அப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி பர்பண்டிகுலராக வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம், இப்படி வைக்கிறோம் உள்ளே செல்லுக்குள்ளே பார்த்து செல்லுக்கு வெளில பார்த்துக்கிற மாதிரி எடுத்துங்களேன். இப்படி போய் வச்சிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக வச்சிங்கன்னா ரிசீவ் ஆகாது. அதனால தான் அங்கே ஸ்பார்க்கு காணா போகுது. புரியுதா? அப்போ வரக்கூடிய வேவ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி 3 விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு.
ஓகே. அப்போ வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி பேர் வந்து ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலாவும் தெரியும், எல்சிஎஸ்க்கு படிச்சிருப்போம். எஃப் = 1/2π√LC. ஸோ அப்படிங்கிறத பார்த்துங்க. இதுதான் கெப்பாசிட்டர் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். எது இந்த இது இருக்குது பாருங்கள், ப்ளஸ் பிளேட்டு மைனஸ் பிளேட்டு மாதிரி மேட்ச் பண்ணிங்க. இதுதான் கெப்பாசிட்டர். அப்புறம் இண்டக்டர் தான் அங்கே இருக்குது, இண்டக்ஷன் காயில்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இண்டக்டர் டு கெப்பாசிட்டர் அதுலேருந்து தான் என்ன ஆகுது, வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது ஆர்எல்சி சர்க்யூட் மட்டும் தான் அது. சரிங்களா? ஸோ இது ஒரு 3 மார்க்டா. இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஓகேம்மா. இது வந்து ஒரு முக்கியமான 3 மார்க்கு. அப்படியே தியரியாக எழுதிட வேண்டியது தான். எலக்ட்ரோமேட்டிவோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. சரி, ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இது ஒரு 3 மார்க்கு. இப்போ நம்ம வேவ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிச்சு. தியரிட்டிக்கெல்லாம் சொல்லியாச்சு, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேவோட ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரோமேட்டிவோட ப்ராப்பர்ட்டி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். இந்த லெசனில் இந்த 2 3 மார்க் தான், இந்த பேஜ்லேயே முடிஞ்சிருச்சு. ஒன்று வந்து ஹெட்ஸு, இன்னொன்று வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோமேட்டிவ். 2க்கும் பண்ணிங்க. இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக வந்துடும். பாருங்கள் எப்படி லக்கு பாருங்கள், 2 கொஸ்டின் கொடுத்து ஒன்று வருங்கிறோம். அழகாக மார்க் எடுத்துடலாம். ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோமேட்டிவ் வேவ் 5 மார்க்கில் கேட்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியை. அதனால் 10 பாயிண்ட் இருக்குது, 10ஐயும் படிச்சிருங்க. 3 மார்க்கில் கேட்டால் 6 எழுதணும், 5 மார்க்கில் கேட்டால் 10 எழுதணும். புதுசாக சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒன்று தெரிஞ்சது தான். ஓகேவா? சரி, அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துருமா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேட்டிவ் வேவ். சரி, எலக்ட்ரோமேட்டிவ் வேவ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரோமேட்டிவ் ப்ரொடியூஸ் பை எனி ஆசிலேட்டட் சார்ஜு. சார்ஜ் ஆசிலேட் ஆனால் அங்கே எலக்ட்ரோமேட்டிவாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி தானே ஆச்சு. அயனைசேஷன் ஆகி ஒரு எலக்ட்ரான் வெளில வருதுன்னு வச்சுப்போம். அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம், இங்கே ஆசிலேட் ஆகும். ஆசிலேட் ஆகுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அது மாதிரி வேவ்னு சொல்கிறோம். நார்மல் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனால் அது கண்டக்ஷன் கரண்ட்டு. ஆசிலேட் ஆனிச்சுன்னா அது பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கன்க்ளூஷன் இதுக்காக சொல்கிறேன், கிளியராக இருக்கிறதுக்காக. ஆசிலேட் ஆனால் அது பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், தட் மீன் எலக்ட்ரோமேட்டிவ் வேவ். இப்போ எங்கெல்லாம் சார்ஜ் ஆசிலேட் ஆகுதோ அங்கெல்லாம் வேவாக அது ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் 2வது பாயிண்ட் வந்து உனக்கு தெரியும், இட் இஸ் அ நான் மெக்கானிக்கல்னு. இது ஒரு 2 மார்க்குமா. 2வது பாயிண்ட் ஒரு 2 மார்க்கு. எலக்ட்ரோமேட்டிவ் வந்து நான் மெக்கானிக்கல்னு சொல்கிறோமே ஏன், இதுக்கு என்ன தேவையில்லை, மீடியம் தேவையில்லை, அதனால தான் அது நான் மெக்கானிக்கல்னு சொல்கிறோம். ஸோ 2வது பாயிண்ட்டு ஒரு 2 மார்க். அப்புறம் எலக்ட்ரோமேட்டிவ் என்ன நேச்சரில் இருக்குது, ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சரில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இதில் ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அப்புறம் ப்ராபகேஷன் இருக்கும். 3மே உனக்கு வந்து பர்பெண்டிகுலர்னு சொல்கிறாங்களா. எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, ப்ராபகேட்டிங் வெக்டார் ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். அதுக்கு தான் படம் போட்டுருப்பாங்க. படம் நீங்கள் வரைய தேவையில்ல, ஜஸ்ட்டு உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இது எலக்ட்ரிக் ஃபீல்டாக, அதுக்கு பர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்படி தானே மேக்ஸ்வெல் சொன்னார். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ ப்ராபகேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், நேராக எப்படி வந்துருக்கு. ஸோ ஒன்றுக்கு எப்படி இருக்குது, 90 டிகிரி இருக்குமா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாங்க. இதெல்லாம் கூட நீங்கள் தான், அது ஜஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் சொன்னால் போதும். இது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சரில் இருக்குது, படம் தேவையில்லை. அப்புறம் ஸ்பீடோட வேல்யூ 3 × 10⁸. இது எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க, அதையும் இவர் தான் சொல்லியிருக்காரு. யார், ஹெட்ஸு. ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து 1/√ε0 μ0. 1/√ε0 μ0. எப்சிலான் வேல்யூ எவ்வளோப்பா இருக்கா, ஐடியா இருக்கா? பார்த்தா சொல்லுங்கள். 8.85 × 10⁻−12 மறக்கக்கூடாதுன்னு சொன்னோமா இல்லையா. எப்சிலான் வேல்யூ மறக்கக்கூடாது. μ0 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும்லாம். 4π × 10⁻−7. அதாவது நீங்கள் அந்த ரூட்டில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். லாக்லாம் எடுப்பீங்களாம்மா. 1/√8.85 × 10⁻−12 இன்ட்டு உள்ளே தான் போகணும், இன்ட்டு 4π, 4 × 3.14 × 10⁻−7. இதெல்லாம் போட்டு ரூட் எடுத்து 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்னா வரும், 3 × 10⁸ வரும். அப்படி தான் சொல்கிறாங்க. இது தியரிட்டிக்கல் தான். எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவ்வளோ ஸ்பீடை மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இது கம்ப்ளீட்லி தியரிட்டிக்கலாக தான் சொல்கிறாங்க. 3 × 10⁸.
எப்சிலான்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ், இது பெர்மியபிலிட்டி, அதெல்லாம் பார்த்துங்க. இப்போ வேக்கமில் ஸ்பீடு சின்னு சொல்லியிருக்கேன். இதே மீடியத்துக்குன்னு போட்டால் நம்ம ஒரு ஃபார்முலா, மீடியத்தில் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன வரும்? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? சொல்லுங்கள். distance by time taken. ஓகே, அது வந்து மெக்கானிக்ஸில் ஜென்ரலாக வரும். இங்கே இப்போ நம்ம தான் சி ஃபார்முலா இருக்குல்ல, 1/μ0. அதே மாதிரி மீடியம் தான் எப்சிலான் மியூன்னு வரும், அவ்வளோதான். அப்போ எப்சிலானை விட μ0 விட எப்சிலான் மியூ அதிகமாக இருக்கும். இது அதிகமாக இருக்கனால ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வேக்கமில் ஸ்பீடு சி, மீடியத்தில் ஸ்பீடு வி. அப்போ இப்போ என்ன ஆகுது, இது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது சி தான் அதிகம் இருக்கிறதுல. இந்த யூனிவர்ஸ்லேயே ஹையஸ்ட் வேல்யூ சி தான். அப்போ அதை விட எல்லாமே கம்மி தான்மா, அது ரொம்ப கம்மின்னுங்கிறாங்க. அப்போ ஸ்பீடு மீடியத்தில் குறையும். இப்போ நம்ம தரையில் ஓடிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு சேறு சகதியாக இருக்குது, ஓட முடியுமா அதில்? நம்ம ஸ்பீடே குறைஞ்சிரும் நம்மளை அறியாமல். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இப்போ வேக்கமில் தான் ஸ்பீடு அதிகம், மீடியத்தில் ஸ்பீடு குறையுது. யாருக்கு? லைட்டுக்கு. இதே சவுண்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக வந்துருக்காங்க, பார்த்துருப்பீங்க. வேக்கமில் அது நகராது சவுண்டு. மீடியத்தை பொறுத்த வரைக்கும் ஏரில் ஒரு மாதிரி போகும், லிக்விடில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், சாலிடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ அங்கே மீடியம் வர அங்கே ஸ்பீடு அதிகமாகும். பட் இங்கே மீடியம் வந்தால் ஸ்பீடு குறையும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்காங்க, கன்ஃபியூஸ் இல்லாமல் பார்த்துங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு ஈக்குவேஷன் உருவாக்குறாங்க. 2 ஃபார்முலா டிவைட் பண்ணுங்கள். வேக்கமில் உள்ள ஸ்பீடு, மீடியத்தில் உள்ள ஸ்பீடு டிவைட் பண்ணால் அதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கிடைக்கும். ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 10th படிச்சிருப்பீங்களே, த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம், C/V. இப்போ ரெண்டுத்தை டிவைட் பண்ணாங்கன்னா μ வருது. அப்போ இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். μ/ε ஒரு மீடியத்துக்கு தெரிஞ்சால் அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். தட் மீன் அந்த மீடியத்தில் லைட் எவ்வளோ ஸ்பீடில் போகணும்னு கண்டுபிடிக்கலாம். அந்த மீடியத்தில் எவ்வளோ ஸ்பீடு போகுதோ அதை பொறுத்து தான் அதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இருக்கும். அப்போ ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கொடுத்து μ/ε கேட்கலாம், இல்லை μ/ε கொடுத்து ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கேட்கலாம். ஸோ முக்கியமான ஈக்குவேஷன், அதை பார்த்துங்க. 5 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அப்புறம் இதோட பேர் தான் எலக்ட்ரோமேட்டிக் வேவு. ஆனால் இது என்ன பண்ணாது, இட் இஸ் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. எலக்ட்ரோமேட்டிக் என்ன ஆகாது, எலக்ட்ரிக் ஃபீல்டாலே மேக்னெட்டிக் ஃபீல்டாலும் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி தான், ஒரு எல்சி ஆசிலேஷன் தான், ஒரு எனர்ஜி. மேக்னெட்டிக் எனர்ஜி, எலக்ட்ரிக் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, அப்படி தான் போகுமே ஒழிய இது எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது என்னத்தை எடுத்துகிட்டு போகுது, எனர்ஜி தான், கம்ப்ளீட்லி எனர்ஜி தான். ஸோ இட் கேரிஸ் த எனர்ஜி அண்ட் மோமெண்டம், லீனியர் அண்டு ஆங்குலர் மோமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த மோமெண்டம்னு சொல்கிறீங்களா சார், எனர்ஜினா ஓகே, E கூட நியூ போடுறோம். மோமெண்டத்துக்கு ஃபார்முலா என்ன சார்னா P=U/C அப்படின்னு போட்டுருக்காங்க. P=U/C. இது ஆக்சுவலி பழைய புக்கில் டெரிவேஷன் இருந்துச்சு. P=U/C மெமரைஸ் பண்ணிடலாமாடா? இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் பண்ணுங்கள். E=H/νன்னு சொல்லுவோமா, அது மாதிரி E=mc². கரெக்டுங்களா? இப்போ ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், H/μ=mc². ஒரு சியை மட்டும் அங்கே வச்சுங்க, இன்னொரு சியை கொண்டு வந்துடுங்க. ஒரு சி அங்கே இருக்கணும்டா, ஒரு சியை கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ H/μ/c=mc. கரெக்டா? அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அது பேர் நம்ம மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, மோமெண்டம் P. அப்போ H/μ/cன்னு இருக்கப்போ H/μனா எனர்ஜி தான், அது அதான் யூன்னு போட்டுக்கிறாங்க. U/c, தட்ஸ் ஆல். மோமெண்டம் P=U/c அப்படிங்கிறது எடுத்துக்கு. 2 ஃபார்முலா இருக்குல்ல, எனர்ஜி அது ரெண்டு ஈக்குவல் பண்ணால் அது வந்துடும். E=H/μ, E=mc². அப்போ மோமெண்டம் P=U/c அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தட்ஸ் ஆல். அடுத்த 10th பாயிண்ட்டு,
எலக்ட்ரோமேட்டிக் என்ன பண்ணுதுன்னா ஒரு மீடியத்தில் போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுல கண்ணாடியில் பட்டு. ஸோ அப்போ யூங்கிற எனர்ஜியோட போகுது, சாரி யூங்கிற எனர்ஜி இல்லை பிங்கிற மொமெண்டத்தோட போகுதுன்னு வச்சுப்போம். அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா டோட்டல் சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. ஸோ போகும்போது U/C, திருப்பி வரும்போது -U/Cயாக இருக்கும். வேல்யூலாம் லாஸ் ஆகாது, ஏன்னா அது கன்சர்வேஷன் எனர்ஜி மொமெண்டத்தெலாம் ஒபே பண்ணுது. அப்போ U/C -U/C வித்தியாசம் எவ்வளவு? 2U/C. முக்கியமான ஒன்றா இருக்குது. ஒரு லைட் பார்ட்டிக்கல் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளவு? 2U/C. இந்த மாதிரி நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம்? அந்த 11th 9th லெசனில் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை த கேஸ் இந்த கண்டெய்னர் போகும்போது mvx, திருப்பி மோதிட்டு வரும்போது -mvx, டோட்டல் சேஞ்ச் இன் மொமெண்ட் வந்து 2mvxன்னு போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் அது. 2U/C. யூனா எனர்ஜி, பிங்கிறது மொமெண்டம், குழப்பிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி 10 ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்னும் 6 ப்ராப்பர்ட்டி இருக்குமா? 16 ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் 10 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பழைய புக்கு கிடச்சா அதில் எடுத்து பாருங்கள், இல்லை பழைய நோட்ஸில் கூட இருக்கும் இன்னொரு 6 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஜஸ்ட் அதை பார்த்து வச்சுங்க. அதாவது பாயிண்டிங் வெக்டார்னு சொல்லுவாங்க. இது வரக்கூடிய டேரெக்ஷன் சொல்லக்கூடியது பாயிண்டிங் வெக்டார். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோமா, ஏன்னா நீட்டு ஜெயிலில் தேவைப்படும். S = E வெக்டார் × H வெக்டார். இந்த S வெக்டார்னு இருக்குல்ல, இதுதான் பாயிண்டிங் வெக்டார். தட் பாயிண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு, சாரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு. அப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டுப்பா, சாரி E × B. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, Sங்கிறது பாயிண்டிங் வெக்டார். ஒரு உதாரணத்துக்கு இது I கேப்பு, இது J கேப்னு போடுறாங்கன்னா I × J என்ன வரும்? K. வெரி குட். அப்போ எஸ், Kல வந்து வேவ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதே அவங்க என்ன பண்ணாங்க, வேறு ஏதோ ஒரு டேரெக்ஷன் சொல்லுவாங்க, K J கொடுக்குறான்னு வச்சுப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு Kலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு Jலையும் இருக்குது. இப்போ K × J என்ன வரும்? -I. அப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதான் -I. இந்த மாதிரிலாம் ஒன்று மாதிரி கேட்குறாங்கம்மா. வார்த்தையாக விடுதானே KJன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், எலக்ட்ரிக் ஃபீல்டு Z ஆக்சிஸ்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு Y ஆக்சிஸ்லையும் இருந்துச்சுன்னா இது எங்கே இருக்கும்? X ஆக்சிஸில் இருக்கும். -X ஆக்சிஸ், அதான் வார்த்தை, நெகட்டிவ் X ஆக்சிஸ். ஆப்ஷன் ஏல எக்ஸ்னு கொடுத்துருவோம், ஆப்ஷன் பியில் தான் -Xன்னு கொடுப்போம். அப்போ அதுதான் ரைட்டு. அப்போ இந்த ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணணும். E × B தான் யூஸ் பண்ணணும், B × E யூஸ் பண்ணக்கூடாது. E × B அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணுங்கள். ஸோ அதை சொல்லியிருப்பாங்க, முக்கியமான பாயிண்ட்டு, அதை மட்டும் பார்த்துங்க. ரைட்டுங்களா? சரி, ரைட். அப்போ நம்ம எலக்ட்ரோமேட்டிக்கு எனர்ஜி அண்ட் மொமெண்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மொமெண்டம் போது லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் வந்து ஆப்டிக்கல் ட்வீசர். அதை கண்டுபிடிச்சதுக்காக நோபல் ப்ரைஸே கொடுத்துருக்காங்க. இந்த சயின்டிஸ்ட் பேர்லாம் சொல்லலை, அதை ஜஸ்ட்டு பார்த்துங்க. அப்போ ஆப்டிக்கல் ட்வீசர் சும்மா 1 மார்க்கில் கேட்டால் சொன்னோம்ல, லைட்டுக்கு வந்து லீனியர் மொமெண்டம் இருக்குங்கிறத சொல்லக்கூடியது ஆப்டிக்கல் ட்வீசர். அது என்ன பண்ணுமா, ஹை இன்டென்ஸ் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமா. தட் மீன் லேசர் லைட் மாதிரி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டை பாஸ் பண்ணுறாங்க, அது வழியில் சின்ன மாஸ் கம்மியாக உள்ள ஒரு பார்ட்டிக்கலை வைங்க. அப்போ அந்த லைட்டு போய் பட்டு என்ன பண்ணும், இந்த மாசை நகர ஆரம்பிக்கும். ஓகேவா? ரொம்ப மாஸ் கம்மியாக இருக்கணுமா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, லைட்டுக்கு வந்து மோமெண்டம் இருக்குது, மாஸ் கிடையாது லைட்டுக்கெலாம். மோமெண்டம்ங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. லைட்டுக்கு வந்து மோமெண்டம் இருக்குது, அந்த மோமெண்டம் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனால தான் அது நகருதும். சரியா? அப்போ அது மாதிரி பார்த்துங்க. ஆப்டிக்கல் டிவிஷனுங்கிறது லைட்டுக்கு லீனியர் மோமெண்டம் இருக்கிறத ப்ரூஃப் பண்ணுது. அப்புறம் லைட்டுக்கு ஆங்குலர் மோமெண்டம் இருக்குங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணலாமா. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செல் எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு சிலிண்டருக்கு எடுத்துங்க, அதுக்குள்ளே இன்னொரு சிலிண்டருக்கு எடுத்துங்க. இது ரெண்டுத்துக்கு இன் பிட்வீனில் காயிலை சுற்றி வச்சுருங்க. 2 நல்ல கேப் இருக்கும்ல, காயிலை சுற்றி வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் கரண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா நம்பர் 1 சிலிண்டர், நம்பர் 2 சிலிண்டர், 2 சிலிண்டர் இருக்குது பாருங்கள். 2 சிலிண்டர் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக சுற்றமா. என்னடா அது, நம்ம காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், ஏன் வந்து ரெண்டுமே சுற்றணும் ஆப்போசிட்டாக? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணால் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னா எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ் தான் சுற்ற வைக்கதான். இப்போ எலக்ட்ரோமேட்டிக் வேவ்க்கு என்னவும் இருக்குது, ஆங்குலர் மொமெண்டமும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, அதான் சொல்கிறேன். அது ஆப்போசிட்டில் சுற்றுது, அவ்வளோதான். அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான 2 மார்க்கு, இதெல்லாம் கம்பல்சரி 2 மார்க்கில் கேட்கலாம். இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. ஒரு மீடியத்தோட மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, ரிலேட்டிவ் எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி, அதாவது μr எப்சிலான் கொடுத்துட்டாங்க.
ரிஃபரண்ட் ஆக்ஷனான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், பெருக்கி ரூட் எடுக்கணும், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதை நிறையா வாட்டி கேட்குறாங்கம்மா எக்ஸாம்ஸில், அதனால அதை பார்த்துங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஒரு 5 மார்க் 3 மார்க் தான் இந்த ஏரியாவில். இது ஜஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் கொஸ்டின் கிடையாது. உனக்கே தெரியுமே எலக்ட்ரோமேட்டிக்கோட சோர்ஸ் யாருமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக். எஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேர்ந்தால் தான் எலக்ட்ரோமேட்டிக் வேவ். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருப்போமே, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? ஆக்சிலரேட்டட் சார்ஜ். எஸ், வெரி குட். சார்ஜ் ஆக்சிலேட் ஆகிறது தான், அதான் ஃபஸ்ட் லைனில் இருப்பாங்க. எனி ஸ்டேஷனரி சார்ஜ் ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்லி. அதை நான் நகர்ந்தால் தான் என்ன பண்ணோம், கரண்ட்டு, அந்த கரண்ட்டை மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்புறம் அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான் திருப்பி சொல்லுவாங்க. இன் அடிஷன் டு அதை மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணோம், இன் அடிஷன் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி என்ன பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ட்ரான்ஸ்ஃபர் நேச்சரில் வெளில வருமா, ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்குமா? ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு நம்ம இப்போ எனி ஆசிலேட்டர் மோஷன், இப்போ ஆசிலேட்டட் மோஷன் ப்ரொடியூஸ் ஆசிலேஷன் மோஷன். நல்ல கோட்ஸில் இது கோட் மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஆசிலேட்டரி மோஷன் அதாவது வேவ்ஸு. ஆசிலேட்டரி மோஷன் இஸ் ஆல்சோ ஆசிலேட்டட் மோஷன். ஸோ அப்போ மீன் பொசிஷனை பார்த்து சார்ஜ் என்ன ஆகிட்டு இருக்கணும், வைப்ரேட் ஆகிட்டே இருக்கணும், வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த படத்தில் பாருங்கள், இங்கே ஒரு சார்ஜ் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும், மேலேங்கெல்லாம் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ அது வேவ்ஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஆசிலேட்டரி வேவ்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோம். வேவ்ஸ்க்கான ஃபார்முலா தெரியுமில்ல, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா எழுதுவோம். O ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன மாறும், A sin omega t. A sin omega t. அப்புறம் அதோட பொசிஷன் வெக்டாரையும் சேர்த்து சொன்னோம்ல, A sin kx மைனஸ் omega t. இது 11th இருக்குது. ஃபைனல் ஈக்குவேஷன் அப்படி எழுதியிருப்போம் கடைசி லெசனில், 11வது லெசனில். O ஈக்குவல் டு A sin kx மைனஸ் omega t அப்படிங்கிறத எழுதியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேவ்ஸ்க்கு எழுத போகிறோம். இப்போ வேவ்ஸ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேர்ந்தது. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துப்போம். ஏன்னா ஆம்ப்ளிடியூட் தானம்மா. அப்போ எப்சிலான் நாட்டு சைன் கேஇசட் ஒமேகா டி. அதேமாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு BY போடுங்க. B நாட்டு KZ ஒமேகா டி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேர்ந்தால் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அவன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அவன் அந்த வேவ் எந்த டேரக்ஷன் போய் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இதில் இந்த கேனா நம்ம யாராவது சொல்ல பார்ப்போம். வேவ் வெக்டார் கரெக்டுங்களா? வேவோட டேரெக்ஷன் சொல்லக்கூடிய வெக்டார். அப்போ கே பக்கத்தில் யார் இருக்கான்னு பாருங்கள், அவங்க தான் வேவோட டேரெக்ஷன். அப்போ வேவ் எந்த டேரெக்ஷனில் போயிட்டுருக்கு, கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸு, ஒன்று பர்பெண்டிகுலர். அப்போ வேவ் டேரெக்ஷன் வந்து இசட் ஆக்சிஸ். இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மாறி கூட இருக்கலாம். அவன் ஒரு ஈக்குவேஷன் நம்ம இங்கே எக்ஸ் போட்டு கொடுத்துருவான், இங்கே இசட் போட்டிருப்பான். அப்போ வேவோட டேரெக்ஷன் வந்து எக்ஸ் டேரெக்ஷனுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அந்த கேக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், அதுதான் வந்து வேவோட ப்ராபகேஷன் டைரக்ஷன் அப்படிங்க தெரிஞ்சுங்க. இதுதான் இதோட சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. ஓகேவா? அப்போ நம்ம 2 பேர் ஈயும் பியும் சேர்ந்தால் தான் லைட்டுன்னு சொல்கிறோம். அப்போ 2 டிவைட் பண்ணால் வந்திருக்கு. C ஈக்குவல் டு E/B. 2 ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுங்கள், எல்லாமே கேன்சல் ஆகிரும். E0 B0 மட்டும் தான் இருக்கும். அதான் E0/B0. இது வேக்கமில் மீடியத்தில் E/Bன்னு வரும். ஓகே, அது வேல்யூ குறைஞ்சிரும். அப்போ V less than C அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலா வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. என்ன பண்ணலாம், 1 மார்க்ஸில் கேட்கலாம். E0 ஸ்பீடு கொடுத்துட்டு B0 கேட்கலாம். ஓகேவா? இல்லை C கொடுத்துட்டு E0 கேட்கலாம். அதனால் அதை பார்த்துங்க. இது எப்படின்னா வேக்கமை பொறுத்த வரைக்கும் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் இன் வேக்கம் த ரேஷியோ E0 B0 ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரோமேட்டிக் வேவ், ஸ்பீட் ஆஃப் த லைட்டு. அதாவது சொல்லிட்டு தான் அந்த ஈக்குவேஷன் எழுதுறாங்க, நம்ம ஈக்குவேஷன் எழுதிட்டு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அப்புறம் ஃபர்தர் இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்தான்னு சொன்னோம். அப்போ எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ஃப்ரம் த எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டிங் சார்ஜ் ஆசிலேட் ஆகுதுல்ல, அந்த எனர்ஜி தான் அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவோட எனர்ஜி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஒரு கடைசி அந்த சம்மை மட்டும் பார்த்துருவோம். அதே நான் சொன்னேன், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இம்பார்ட்டன்ட்னு. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. 2 விதமான ரேஷியோ கேட்குறாங்க. 2 டிவைட் பண்ண என்ன வரும், நீ ஆன்சர் பார்க்காமலே சொல்லாமே. 2 டிவைட் பண்ண என்ன வரும், அந்த ஸ்பீடு வருமா? ஆக்சுவலி E0 B0
சரி அவன் வேல்யூ கொடுத்து டிவைட் பண்ணால் 1.5 × 10⁸ வந்துருக்குமா. என்ன மீடியமில் தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஈநாட்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பீநாட்னா மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டு வேல்யூ கொடுத்து வேக்கமில் வேல்யூ கேட்டாங்கன்னா நீ போட்டு பார்க்கவே தேவையில்ல. வேக்கம்னா வேல்யூ 3 × 10⁸. மீடியத்தில் வேல்யூ இருந்திருக்கு, அதில் பாதி தான் வந்திருக்கு பாருங்கள். 1.5 × 10⁸ வந்திருக்கு. ஸோ எல்லாம் ஜஸ்ட் பார்த்துங்க, வேல்யூ குறையுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.